இன்னைக்கு மார்கழி மாசம் ஒரு சிறப்பான நாள். இந்த நாள்ல வந்து சேலம் மாநகரம் எங்க தாதகாப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் திருக்கோயிலுடைய பாத்தியப்பட்ட இந்த எம்பெருமான் ஆலயத்துல வந்து சொர்க்கவாசல் விழா வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கு. சேலம் மாவட்டத்திலேயே எங்க ஊர் மாரியம்மன் கோயில் வந்து மிக மிக சிறப்பான ஒரு கோயிலுங்க. சாதகாப்பட்டியில மாரியம்மன் கோயில், வழிவகா காளியம்மன் கோயில் 100 ஆண்டு பழமையான இந்த கோயில். இங்க ஒரு வேண்டுதலை வச்சா எல்லாமே சகல சம்பத்து இருக்கக்கூடிய பெரிய கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு சிங்கப்பூர், மலேசியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்டை மாநில மகாராஷ்டிரா வந்து இந்த கோயிலுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து நாங்க சிறப்பான முறையில வந்து இன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா சிறப்பாக நடந்திருக்குங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடந்திருக்கு. நேத்து வந்து ஸ்ரீதேவி பூதேவி எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணோம். நேத்து சாயந்தரம் வந்து கருட சேவை நடந்துச்சுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான பண்ணிருக்குது. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் கோயில். எங்களுக்கு வந்து 3 சமுதாயத்துக்கு பாதிக்கப்பட்ட கோயிலுங்க. இதுல சோழி வேளாளர், வன்னிய சத்திரியர், அப்புறம் கவர்நாயுடு இந்த 3 சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இந்த விநாயகர் மாரியம்மன் திருக்கோயில் வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா நடக்கிறோம். இங்க எப்பயுமே எந்த காலத்திலுமே ஜாதி தண்ட வேற்றுமையே கிடையாதுங்க. எல்லாம் ஒற்றுமையா இருந்து சிறப்பா பண்ணிருக்கோம். எங்க ஊர் பண்டிகை எல்லாம் வருங்க. வர தை மாசம் இந்த ஊர் பண்டிகை நடக்குதுங்க. சோ சிறப்பா நடந்திருக்குங்க. கோயிலோட தலைவர் இவர் பால நாகேந்திரன், இவர் துணைத் தலைவர் அண்ணா சீனிவாச கோட்டர், பொருளாளர் கௌரி சங்கர், துணைத் தலைவர் இவருங்க, செயலாளர் சித்தேஸ்வரு மற்றும் நாங்க எல்லாம் நிர்வாக கமிட்டி எல்லாம் ஒரு 3 சமுதாய சேர்ந்த நிர்வாக கமிட்டி சேர்ந்து இந்த பண்டிகையை நாங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்திருந்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய திருக்கோயில் சார்பாக மனமார்ந்த சொல்லிடுறோம். அதே மாதிரிங்க இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குகை மாரியம்மன் பண்டிகையில எப்படி வண்டி வேடிக்கை மிக மிக சிறப்பா இருக்கும், அது மாதிரி எங்க தாதகாப்பட்டில சத்தாபுரம் 2 மாலை மாத்துவாங்க. யாரு? மாரியாய்க்கும் காளியாய்க்கும் மாலை மாத்துவாங்க. திருச்சி மெயின் ரோட்ல விடிய விடிய அன்னைக்கு வந்து சிறப்பான ஒரு நடக்குங்க. மாரியாயும் காளியும் அக்கா தங்கச்சிங்க. அவங்க 2 வந்து மாலை மாத்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா கிராண்டாவும் இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இதா இருக்குது. எங்க பண்டிகை வந்து இப்ப இருந்தே ஸ்டார்ட்டுங்க. தை மாசம் பிப்ரவரி மாசம் ஃபர்ஸ்ட் வீக் இங்க தாதாபட்டியில மாரியம்மனுக்கும் வழிவாய்க்கா கோயிலுக்கும் சிறப்பான ஒரு பண்டிகை நடக்கும். சோ எல்லாருமே சேலம் மாவட்டத்தில் இருக்க அத்தனை பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் எங்க தாதகாப்பட்டி ஸ்ரீ விநாயகர் மாரியம்மன் திருக்கோயிலின் சார்பாக உங்களை எல்லாம் அன்புடன் வருக வரவேற்கிறோம். எல்லாத்துக்கும் எங்க ஊர் பெரிய தனக்காரங்க, கோயில் தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் அனைத்து நிர்வாக கமிட்டி சார்பாகவும் உங்களை எல்லாம் அன்புடன் வருக வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோயிலின் சார்பாக மனமார்ந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்த்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ஆன்மீக பணியும் பண்ணிட்டு இருக்கிறது இல்லாம சிறப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து கொரோனா பீரியட்லயும் நாங்க நிறைய பண்ணிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து பக்தர்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே அது வந்து ஒரு சுகாதாரமாகட்டும் எல்லாமே நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்க கோயிலுக்கு வந்தா தைரியமா வரலாம். எந்த ஒரு பாதுகாப்பு தேவை கிடையாதுங்க. சிறப்பா இருக்கும். அதே மாதிரி சுத்தம் சுகாதாரம் பேணுவாங்க. அது எங்க கோயிலோட பெரிய விஷயங்கள். சொர்க்கவாச தரப்பு சார். ஆமா சிறப்பு சார். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மெயினான விசேஷமே என்ன, மாரியம்மன் பண்டிகை திருவிழா வந்து 100 வருஷம் பழமையான கோயில் சார். எங்க கோயில் 100 வருஷம் பழமையான கோயில். அதே மாதிரி வடிவேக்கா காளியா கோயில். இங்க 4 கோயில் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூசுதல் முனிப்பன் கோயில் ஒன்று இருக்கு, பொன்னர் சங்கர் கோயில் இருக்கு. எங்க ஊரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பகோணம் மாதிரிங்க. ஆன்மீக பூமி தாதகாப்பட்டிங்க சார். பாத்தியப்பட்ட எங்க கோயில்ல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்து மதம் மட்டும் இல்லைங்க. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. எல்லாமே மும்மதம் வந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க காளியம்மனுக்கு பூமிதிக்கு திருவிழா இருக்கும். அந்த திருவிழாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே வந்து இது பண்றாங்க. சோ எங்க கோயில் வந்து ஒரு மத நல்லிணக்க கோயிலுங்க. இந்த கோயில் வந்து வேண்டுதலை வச்சா 100% பழிக்கும். திருமண தடை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகள் இது எல்லாமே எங்க கோயில்ல வந்து எல்லா மதத்திலும் வேண்டுதல் வைக்கிறாங்க சார். எல்லா மதத்திலும் வேண்டியதாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க.